அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். நம்ம 78 இது எத்தனாவது இண்டிபெண்டன்ஸ் டே? 78 இண்டிபெண்டன்ஸ் டே வந்து கொண்டாடிட்டு இருக்கோம். ஸோ இந்த சமயத்துல நம்ம இந்திய சுதந்திர போராட்டத்துல தமிழகத்தினுடைய பங்களிப்பு என்ன அப்படிங்கறத பத்தி ஒரு சில விஷயங்கள் நம்ம பார்க்கலாம்னு ஆசைப்படுறோம். அல்லாஹ்வுடைய கிருபையால 1947 இதே ஆகஸ்ட் 17ஆம் தேதி இந்தியா சுதந்திரம் பெற்றது. சரியா சொல்லணும்னா ரமலான் மாதத்தினுடைய 27 பிறைக்கு அடுத்த 28வது நாள் மக்கள் வெளியே வரும்போது இந்தியா சுதந்திரம் பெற்றது. ஸோ அந்த சுதந்திர போராட்டத்துல ஒரு 200-300 வருஷம் ஒரு மிகப்பெரிய சுதந்திர போராட்டம். இதுல முதல் சுதந்திர போர் எப்ப நடந்துச்சு தெரியுமா? யாருக்காவது முதல் சுதந்திர போர் சொல்லுவாங்கல்ல, இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் வார் 1857. அது வந்து சிப்பாய் பிட்னி, சிப்பாய் கழகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து வடநாட்டில் நடந்தது. ஆனா பெரும்பாலான வரலாற்று நூல்கள்ல தமிழ்நாட்டுடைய பங்களிப்பு அந்த அளவுக்கு எழுதப்படவில்லை. ஆனா இந்த முதல் சுதந்திர போர் நடப்பதற்கு 100 வருஷங்களுக்கு முன்னாலேயே தமிழ்நாடு சுதந்திர போராட்டத்திற்கான முன்னோடியாக இருந்தது என்பது தமிழ்நாட்டிலே பல பேருக்கு தெரியாத விஷயம். அதாவது 1780களிலேயே சவுத் தமிழ்நாட்டில் பாளையக்காரர்கள் சொல்லுவாங்க. நீங்க ஒரு ஃபேமஸான படம் கூட வந்துச்சு, அதுல ஒரு அருமையான வசனம் கூட வரும். வானம் பொழிகிறது, பூமி பெய்கிறது, உனக்கியல் கட்ட வேண்டும் வரி. கேள்விப்பட்டீங்களா? சோ அது எதுக்காக சொல்லப்பட்டதுன்னா, அன்றைய ஆங்கிலேய அரசுக்கு கப்பம் கட்ட மறுத்து, நாங்க எதுக்கு கப்பம் கட்டணும், நாங்க சுதந்திரமானவர்கள் என்று வீரபாண்டிய கட்டபொம்மன் உதிர்த்த வார்த்தைகள். சோ அன்னைக்கு தமிழ்நாட்டில் தான் முதல்ல சுதந்திர போராட்டத்திற்கான பொறி என்பது ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே தமிழ்நாட்டில தான் வந்துச்சு. தமிழ்நாடு எப்படி எல்லாத்திலையும் முதன்மையான மாநிலமாக இருக்கிறதோ அதே போல இந்தியாவுடைய சுதந்திர போராட்டத்திலும் தமிழ்நாடு தான் முதன்மையான மாநிலமாக இருந்தது. கட்டபொம்மன், மருது பாண்டியர், ஊமைத்துறை, வேலுநாச்சியார், பூலித்தேவர், யூசுப் கான் என்று சொல்லப்படக்கூடிய மருதநாயகம், இப்படி பல தமிழ்நாட்டுடைய பல வீரர்கள் தான் இந்திய சுதந்திர போர் வந்து ஒரு ஆர்கனைஸ்டா ஸ்ட்ரக்சர் ஆவதற்கு முன்னாலேயே தன்னந்தனியாக அந்த வெள்ளைக்காரர்களுக்கு, பிரிட்டிஷாருக்கு கப்பம் கட்ட முடியாது, நாங்க வரி கட்ட முடியாது, நாங்கள் சுயாட்சி பெற்றவர்கள் என்று அவர்களுக்கு எதிராக கிளர்ச்சியில் ஈடுபட்டவர்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் தான் என்பது நமக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய பெருமிதம் அளிக்கக்கூடிய தகவல். அது மட்டுமல்ல, அன்னைக்கு திருநெல்வேலி பக்கத்தில் அந்த பாஞ்சாலங்குறிச்சி, அதுதான் வெள்ளையர்களுடைய சிம்ம சொப்பனமாக, வெள்ளையர்களை எதிர்ப்பவர்களுக்கான ஒரு போராட்ட காலமாக விளங்கியது. அது மட்டுமல்ல, அதற்கு பிறகு பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு எல்லாம் மிகப்பெரிய சப்போர்ட் யாரு? மருது பாண்டியர்கள்லாம், புலித்தேவர்லாம் இந்த அளவுக்கு வெள்ளையர்களை எதிர்ப்பதற்கு அவங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருந்தது இந்தியாவிலேயே பிரிட்டிஷார் பயந்த ஒரே மன்னன் திப்பு சுல்தான். திப்பு சுல்தான் ஹைதரினுடைய உதவியோடு தான் இந்த பாளையத்துக்காரர்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க, வெள்ளையர்களுக்கு எதிராக போராடினார்கள். இப்படி ஆரம்பத்தில் இவங்களாவது குறைஞ்சபட்சம் அவங்களுக்காக போராடினாங்க, அவங்களுடைய ஆட்சிக்காக போராடினாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஆனால் 1806 வேலூர் கோட்டையில அங்க இருந்த சாதாரண இந்திய சிப்பாய்கள் அவங்க எல்லாம் வெள்ளையர்களுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தினாங்க. அந்த போராட்டத்துல ஒரு கட்டத்தில் என்ன பண்றாங்க, வெள்ளையர்களை ஜெயித்து இங்கிலாந்து வேலூர் கோட்டையில பறந்த இங்கிலாந்து கொடிய கீழே இறக்கி தங்களுடைய தலைவராக திப்பு சுல்தானுடைய முதல் மகன் குத்தே ஹைதரை மன்னராக அறிவித்து அவங்க ஒரு குறுகிய வெற்றியை பெற்றார்கள். பிறகு பிரிட்டிஷார் அதிகமான படைகள்லாம் வர வச்சு அந்த போராட்டத்தை என்ன பண்ணாங்க, நசுக்குனா கூட இந்திய வரலாற்றிலேயே மன்னர்களுக்காக மன்னர்கள் போராடாமல் குடிமக்கள், சாதாரண மக்கள் போராடிய முதல் ஒருங்கிணைந்த போராட்டம் எதுன்னு கேட்டீங்கன்னா 1806 வேலூர் கோட்டையில நடந்த அந்த முதல் சிப்பாய்களுடைய கழகம்.
அப்ப அதுக்கு தலைமை தாங்கியவர்கள் யாரை தலைவராக ஏற்றுக்கொண்டார்கள்னா திப்பு சுல்தானுடைய மகன் குத்தே ஹைதரை தான். ஆனா இந்த சம்பவத்திற்கு பிறகு முஸ்லிம்கள் பிரிட்டிஷாரால் அநியாயமான முறையில பழிவாங்கப்பட்டார்கள். எந்த அளவுக்குன்னா 1800கள்லாம் அப்ப இந்தியாவில் கவர்மெண்ட் ஜாப்ஸ்ல 75% முஸ்லிம்ஸ் தான் இருந்தாங்க. ஆனா ஒரு 30-40 வருஷத்துல முஸ்லிம்களே அரசு பணியில் இல்லை என்று சொல்லப்படக்கூடிய அளவுக்கு முஸ்லிம்கள் வெள்ளையர்களால் வேட்டையாடப்பட்டார்கள். அதற்கு பிறகு தமிழ்நாட்டில் நிறைய சுதந்திரத்துக்காக போராடினாங்க. செக்கிழுத்த செம்மல் வ.உ.சி., சுப்பிரமணிய சிவா, சுப்பிரமணியர் பாரதியார் இவங்க என்ன பண்ணாங்க, சுதேசி இயக்கத்தை தோற்றுவித்தார்கள். அதே போல சுப்பிரமணிய பாரதி என்ன பண்ணாரு, அவர் இந்தியா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பத்திரிகையை தொடங்கி மக்களை எழுச்சி ஊட்டக்கூடிய கீதங்கள் எல்லாம் இயற்றினாரு. அதே போல வெள்ளையர்களை பொருளாதார ரீதியா நசுக்கணுங்கிற அடிப்படையில வ.உ. சிதம்பரம் என்ன பண்ணாரு, அவரே சொந்தமாக கப்பல் கம்பெனியை தொடங்கி வெள்ளையர்களுக்கு நெருக்கடி கொடுத்தார். அதற்காக அவர் சிறையில போடப்பட்டு செக்கிலுக்க வைக்கப்பட்டதனால்தான் அவர் என்ன பண்ணாரு, கப்பலோட்டிய தமிழன் என்றும் செக்கிலுக்க செம்மல் என்றும் போராட்டப்பட்டார். அந்த வ.உ.சிக்கு அந்த காலத்திலேயே 2 லட்சம் ரூபாய் கொடுத்து அந்த கப்பல் வாங்க உதவி யாருன்னு கேட்டீங்கன்னா பக்கீர் முகமது ராவுத்தர் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு முஸ்லீம் தான். சோ இந்தியாவுடைய வரலாற்றுல, இந்தியாவுடைய விடுதலை போராட்டத்துல தமிழகத்துடைய பங்களிப்பு என்பது ரொம்ப முக்கியம். அதிலும் தமிழ்நாட்டை சார்ந்த முஸ்லிம்களுடைய பங்களிப்பும் ரொம்ப பிரதானமான ஒன்று. அதே போல 1915 அன்னி பெசன்ட் அம்மையார் முதல்ல சென்னையில தான் என்ன பண்றாங்க, ஹோம் ரூல் அமைப்பை ஓபன் பண்றாங்க. அதன் மூலமாக வெள்ளையர்களுக்கு எதிரான கிளர்ச்சிகளை, சிந்தனைகளை மக்களிடத்துல கொண்டு போனாங்க. அதே போல 1921 கிலாபத் மூவ்மெண்ட் அன்னைக்கு துருக்கிய தலைமையிடமாக கொண்டு முஸ்லிம்களுக்கான கிலாபத் இருந்துச்சு. அந்த கிலாபத் வெள்ளையர்களால் ஒழிக்கப்பட்ட காரணத்தினால அந்த கிலாபத்தை மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்ற அடிப்படையில் மௌலானா முகமது அலி, ஷவுக்கத் அலி சகோதரர்கள் போராடினாங்க. அவங்களுக்கு மகாத்மா காந்தி தலைமையிலான காங்கிரஸ் முழுமையான ஒத்துழைப்பு கொடுத்தது. அப்ப அது தமிழ்நாட்டிலையும் மிகப்பெரிய அளவுல வாணியம்பாடியில ஒரு மிகப்பெரிய அளவுல ஒரு பெரிய போராட்டமாக நடைபெற்றது. அதே போல ஒத்துழையாமை இயக்கம், வெள்ளையர்களுக்கு நாம் எந்த வரியும் கட்டக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில ஒத்துழையாமை இயக்கம் நடந்தது. அதுவும் தமிழ்நாட்டுடைய பங்களிப்பு ரொம்ப பெருசு. தமிழ்நாட்டில் குறிப்பா மூதறிஞர் ராஜாஜி, காமராஜர், பெரியார் இவங்க எல்லாமே இந்தியாவுடைய சுதந்திர போராட்டத்தில் வெவ்வேறு விதமான பங்குகளை வகித்தார்கள். அதே போல எப்படி மகாத்மா காந்தி தலைமையில இந்தியர்கள் சுதந்திரத்துக்காக அகிம்சை முறையில போராடினாங்களோ, சுபாஷ் சந்திர போஸின் தலைமையில இந்திய தேசிய படையை அமைத்து வெள்ளையர்களுக்கு எதிராக மிலிட்டரி ரீதியாக போராடினாங்க. அப்ப சுபாஷ் சந்திர போஸுடைய தலைமையில போராடிய மக்கள் அதிகமான மக்கள் தமிழர்கள், அதிகமான மக்கள் முஸ்லீம்கள். அந்த சுபாஷ் சந்திர போஸினுடைய படையில இளையாங்குடியை சார்ந்த கரீம் கனி தான் தகவல் தொடர்பு அமைச்சராக இருந்தார். அந்த அளவுக்கு உயிரை பணையம் வைத்து தங்களுடைய உடைமைகளை இழந்து இந்த நாட்டுக்காக குருதி சிந்தியவர்களில் முஸ்லீம்களுடைய பங்களிப்பு அதிகம். அதே போல தமிழர்களுடைய பங்களிப்பும் அதிகம். எந்த அளவுக்குன்னா இந்தியாவுடைய விடுதலைக்கு ரொம்ப ரொம்ப போராடிய ஒரு அமைப்பு இந்திய தேசிய காங்கிரஸ். அந்த இந்திய தேசிய காங்கிரசினுடைய முதல் கூட்டத்தில் மும்பையில நடந்தது. முதல்ல அதுக்கு ஒரு 72 பேர் தான். அந்த 72 பேர்ல இந்தியா முழுக்க 72 பேர்ல 22 பேரு மெட்ராஸ் மாகாணத்தை சார்ந்தவர்கள். அதே போல அவருடைய அடுத்த கூட்டம் பத்ருதீன் தயாப்ஜி தலைமையில சென்னை 1000 விளக்குல நடந்த போது கலந்து கொண்ட 607 பேர்ல 362 பேர் தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் தான். வரலாறு நெடுக பாத்தீங்கன்னா நம்ம ஹிஸ்டரி புக்ஸ்ல அப்படி இருக்க, ஹிஸ்டரி புக்ஸ் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா மற்ற மாநிலங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய முக்கியத்துவம் தமிழர்களுக்கு அந்த அளவுக்கு இல்லாமல் இருப்பதை பார்க்கிறோம். அப்ப அதெல்லாம் மாற்றப்படணும் அப்படின்னா முதல்ல நமக்கு அந்த விஷயங்கள் தெரிய வேண்டும். எப்படி மகாத்மா காந்தி உப்பு சத்தியாகிரகத்தை தொடங்கினாரோ அதே போல தமிழ்நாட்டிலையும் ராஜாஜி தலைமையில வேதாரணத்தை நோக்கி மிகப்பெரிய உப்பு சத்தியாகிரகம் நடைபெற்றது. அதே போல
முதல்ல இந்தியா தமிழ்நாட்டில் நீதி கட்சி பிராமணர் அல்லாதவரால் தொடங்கப்பட்டு முதல்ல கடலூரை சார்ந்த சுப்புராயலு தான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரா பதவியேற்றார். அப்ப இந்தியாவுடைய விடுதலை போராட்டத்தில் தமிழர்களுடைய பங்களிப்பு என்பது அவர்களுடைய சதவீதத்தை விட ரொம்ப அதிகமானது. அதே போல முஸ்லீம்களுடைய பங்களிப்பு என்பது அவர்களுடைய சதவீதத்தை விட அதிகமானது. நம்ம நிறைய பேர் சமூக வலைதளங்களை பார்ப்போம். இந்தியா கேட்ல இந்தியாவுக்காக விடுதலை போராட்டத்தில் இறந்தவங்களுடைய எண்ணிக்கையை பார்த்தீங்கன்னா அதிகமான நபர்கள் யாராக இருப்பார்கள் கேட்டீங்கன்னா முஸ்லீம்களாகத்தான் இருப்பார்கள். அதே போல வெள்ளையர்களை ஒழிக்கணுங்கிறதுக்காக, வெள்ளையர்களை நாட்டை விட்டு வெளியேற்றணுங்கிறதுக்காக ஆங்கிலம் படிப்பதையே ஹராம்னு என்ன பண்ணாங்க, பத்வா கொடுத்து கொண்டார்கள். அந்த அளவுக்கு, ஏன்னா அந்த மொழியை வெறுத்தாதான் அவர்களை வெறுக்க முடியும், அவங்களுடைய சிந்தனையை அகற்ற முடியுங்கிற அடிப்படையில தன்னைத்தானே தாழ்த்தி கொண்ட ஒரு சமூகம், தன்னைத்தானே பொருளாதார ரீதியாக வருத்தி கொண்ட ஒரு சமூகம் எதுன்னு கேட்டீங்கன்னா முஸ்லிம்கள் தான். அதே போல மகாத்மா காந்தி ஒத்துழையாமை இயக்கத்தை ஆரம்பித்த போது வெளிநாட்டு துணிகளை உடுத்தக்கூடாது என்று சொன்ன போது மிகப்பெரிய அளவுல தமிழ்நாட்டில் வெளிநாட்டு துணிகளை எல்லாம் வாங்கி அதை நெருப்புல போட்டு கொளுத்தி மிகப்பெரிய எதிர்ப்பை தெரிவித்தவர்கள் திருவண்ணாமலையுடைய அப்துல் சுக்கூரும், வேலூருடைய அம்பலம் பிச்சையும், சத்தியமங்கலத்துடைய காதல் மொய்தீனும், சென்னையை சார்ந்த ஏகே அப்துல் ரஹீமும் தான். அப்ப அந்த அளவுக்கு முஸ்லிம்களுடைய போராடிய வரலாறுகள் என்பது இன்னைக்கு என்ன பண்ணப்பட்டிருக்கு, மறைக்கப்பட்டிருக்கு, அது மறக்கடிக்கப்பட்டிருக்கு. தமிழர்களுடைய பங்களிப்பு மறக்கடிக்கப்பட்டிருக்கு. அப்ப அதையெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், இன்னைக்கு வெளியே கொண்டு வர வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். இன்னைக்கு சுதந்திர போராட்டத்தை பத்தி பேசக்கூடிய நாம சுதந்திர போராட்டத்தில் எப்படி முஸ்லீம்களும் தமிழர்களும் எந்த அளவுக்கு வேகத்தோட போராடினாங்க நம்ம பார்க்கிறோம். ஆனா இன்னைக்கு பார்க்கிறோம், சுதந்திரத்துக்காக போராடாம வெறும் செல்ஃபி எடுத்துக்கிட்டா, வெறும் சுதந்திரத்தை பாராட்டி பேசினா அவங்கள தேசபக்தர்களாக நாம நினைக்கிறோம். சுதந்திரத்துக்காக போராடிய ஒரு சமூகம் இன்னைக்கு என்ன பண்ணுது, தேச விரோதிகளாக குற்றம் சுமத்தப்படுவதை பார்க்கிறோம். மிகச்சிறந்த கல்வி நிறுவனங்கள் எது அப்படின்னு சொல்லி வருடம் வருடம் மத்திய அரசு, ஒன்றிய அரசு என்ன பண்ணும், ஆய்வு செய்து அறிக்கை வெளியிடும். அது எப்படி அறிக்கை வெளியிடுவாங்க, ஒரு கல்லூரிக்கும் போய் அந்த கல்லூரியில படித்து கொடுக்கக்கூடிய டீச்சர்ஸ், எப்படி நம்ம ஸ்கூல்ல இருக்கிற டீச்சர்ஸ் எல்லாம் எக்ஸீட் காம்பிடென்டா இருக்கிறாங்களா, மாண்டெசரி காம்பிடென்டா இருக்கிறாங்களா, கிராஜுவேட்ஸா இருக்கிறாங்களா நம்ம செக் பண்ற மாதிரி ஒரு காலேஜ்ல இருக்கிறவங்க பிஜி முடிச்சிருக்காங்களா, அவங்க பிஹெச்டி பண்ணிருக்காங்களா, அப்படிலாம் ஆய்வு செய்து அவர்களுக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் இருக்கான்னு பார்த்து அவர்களுக்கு ரிசர்ச் பேப்பர்ஸ், நம்ம என்எஸ்எஃப்க்கு ரிசர்ச் பேப்பர் ஸ்டடி பண்றவன் அந்த மாதிரி பெரிய லெவல்ல ரிசர்ச் பேப்பர்ஸ் வருதாங்கிறதெல்லாம் பார்த்து நாட்டில் இருக்கக்கூடிய பள்ளிகள்ல, நாட்டில் இருக்கக்கூடிய கல்லூரிகள்ல மிகச்சிறந்த கல்லூரிகள் எந்த மாநிலத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒன்றிய அரசு வருடம் வருடம் என்ன பண்ணும், ஒரு அறிக்கை வெளியிடும். இந்த வருஷம் முந்தா நாள் அந்த அறிக்கை வந்திருக்கு. இந்தியாவில் இருக்கக்கூடிய 926 926 பெஸ்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல ஆல்மோஸ்ட் 20% ஆர் ஃப்ரம் தமிழ்நாடு. இது பெரிய விஷயம். இந்தியாவோட மொத்தம் 28-30 ஸ்டேட்ஸ் இருக்கு. இத்தனை ஸ்டேட்ஸ்கள்ல இந்தியாவுடைய டாப் யூனிவர்சிட்டிஸ், டாப் மெடிக்கல் காலேஜஸ், டாப் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்ஸ், டாப் டென்டல் காலேஜஸ், டாப் இன்ஜினியரிங் காலேஜஸ், டாப் மேனேஜ்மெண்ட் காலேஜஸ், இது எல்லாம் எங்க இருக்குன்னா இந்தியாவில் எங்கேயும் இல்லை. டெல்லியில கிடையாது, மகாராஷ்டிரால கிடையாது, யூபியில கிடையாது, குஜராத்ல கிடையாது, வெஸ்ட் பெங்கால்ல கிடையாது. எல்லாம் எங்க இருக்கு, தமிழ்நாட்டில் இருக்கு. அப்ப இது நமக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி. அப்ப இது எதுக்காக இங்க சொல்றோம் அப்படின்னா, நாம அதே போல இந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி கல்வியில தன்னிறைவு அடைய வேண்டும். கல்வியில நிறைய நம்ம ஆராய்ச்சி ரீதியாக முன்னேற வேண்டும். எப்போது நம்ம கல்வியில ஆராய்ச்சி ரீதியாக முன்னேறுகிறோமோ அப்போதுதான் நாம என்ன இழந்த பெருமையை மீட்க முடியும். நம்ம மறைக்கப்பட்ட வரலாறு எப்ப நம்ம வெளிக்கொணர முடியும்னா நாம் வெற்றியாளர்களாக மாறணும். உலகம் எப்போதுமே யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்க சொல்றதுதான் கேட்கும். ஓகேவா, வெற்றி பெற்றவர்கள் எழுதுவதுதான் வரலாறு. நான் வெற்றி பெறாம, சாதனை செய்யாம, படிக்காம, தியாகம் செய்யாம எப்போதும் எங்களை வஞ்சித்துட்டாங்க அப்படின்னு நம்ம குறை சொல்வதால் எதுவும் மாறப்போவது கிடையாது. அப்ப நம்ம இந்த சுதந்திரத்தை இன்னைக்கு சுவாசிக்கிறோம் அப்படின்னா, சுதந்திரமா இருக்கிறோம் அப்படின்னா, பெயரளவிலாவது சுதந்திரமா இருக்கிறோம்னா அதுக்கு முக்கியமான காரணம்
அன்னைக்கு சுதந்திர போராட்டத்துல தங்களுடைய மனைவி மக்களை பார்க்காம, தங்களுடைய குடும்பத்தை பார்க்காம எத்தனையோ ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேர் என்ன பண்ணாங்க, இறந்து போனார்கள், ஷஹீதானாங்க. எத்தனையோ இமாம்கள், எத்தனையோ ஆலிம்கள் தூக்கிலிடப்பட்டார்கள். எத்தனையோ பேர் மரத்துல, அந்த நேஷனல் ஹைவேஸ்ல மரத்துல என்ன பண்ணாங்க, தொங்க விடப்பட்டு தூக்கிலிடப்பட்டார்கள். இதெல்லாம் எதுக்காக? ஆங்கிலேயர்களுடைய கொடுமைகளை எதிர்த்த காரணத்தினால. அப்ப அவங்க அதெல்லாம் எதிர்த்து போராடிய காரணத்தினால்தான், தியாகம் செய்த காரணத்தினால்தான் நாம் என்ன பண்றோம், இன்னைக்கு சுதந்திர நாட்டுடைய குடிமக்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். அப்ப இந்த சுதந்திரம் சும்மா வரல. சொல்லுவாங்கல்ல, கத்தியின்றி ரத்தமின்றி எல்லாம் வரல. மிகப்பெரிய தியாகங்கள். சுபாஷ் சந்திர போஸ் போன்றவங்க எல்லாம் இங்கேருந்து சிங்கப்பூருக்கு போய், இங்கேருந்து பர்மாவுக்கு போய், இங்கேருந்து மலேசியாவுக்கு போய் அந்த அந்த கடுமையான பணிக்கு மத்தியில ஒரு தேசிய ராணுவத்தை அமைத்து அங்கிருந்து வெள்ளையர்களுக்கு எதிராக என்ன பண்ணாங்க, மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்தாங்க. அப்ப அந்த போராட்டத்தை முன்னெடுக்கும் போது அவங்க எல்லாம், நம்ம மனைவி மக்கள் எல்லாம் ஊர்ல இருக்கிறாங்களே, நம்ம பிள்ளைங்க எல்லாம் ஊர்ல இருக்கிறாங்களா, என்ன பண்ணல, கவலைப்படவில்லை. அதே போல இந்த போராட்டத்துல முஸ்லீம்கள், அதாவது நிறைய நம்ம ஊர்ல ஃபக்கீர் தான் சொல்லுவோம், அதாவது அவங்களுடைய உண்மையான ஒரிஜின் என்னன்னா, இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு செய்திகளை தெரிவிப்பதற்காக நாடு முழுவதும் என்ன பண்ணாங்க, ஃபக்கீர்களாக தங்களை வருத்தி கொண்டு, தங்களை சமுதாயம் தப்பா பேசினாலும் பரவாயில்லைன்ட்டு மாறு வேடத்துல இந்தியா முழுக்க சென்று அந்த வீரர்களுக்கு, சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு எல்லா விதமான தகவல்களையும் கொடுத்து, அன்னைக்கு வாட்ஸ்அப்லாம் கிடையாது, அன்னைக்கு சோசியல் மீடியா கிடையாது, அன்னையுடைய சோசியல் மீடியா அவங்க தான். அப்படியெல்லாம் அவங்க போராடி பெற்ற சுதந்திரத்தின் பலனைத்தான் நாம் இன்றைக்கு அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அப்ப இந்த சுதந்திரத்துக்கு அவங்க பெரிய விலை கொடுத்தாங்க, இந்த சுதந்திரத்தை வாங்கி கொடுத்துட்டாங்க. இந்த சுதந்திரத்தை பேணி பாதுகாக்க வேண்டும் என்றால், இந்த சுதந்திரத்தை நாம நமக்கு கிடைத்த சுதந்திரத்தை நாம பேணி பாதுகாக்க வேண்டும் என்றால் நாம செய்ய வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா, நாம நன்றாக, மாணவர்களாகிய நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நன்றாக படிக்க வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். நிறைய பேர் சொல்லுவாங்க, படிச்சவங்க எல்லாம் ஜெயிச்சுட்டாங்களா? படிக்காதவங்க ஜெயித்ததை விட படித்தவர்கள் ஜெயித்துதான் அதிகம். காமராஜர் படிக்கல, ஓகே, டெண்டுல்கர் படிக்கல, அந்த மாதிரி 2 பேரும் சொன்னோம் அப்படின்னா படித்து ஜெயித்தவர்கள் 10,000 பேரை நம்மால் சொல்ல முடியும். கல்வி மட்டும்தான் இந்த சமூகத்திற்கான மிகப்பெரிய ஆயுதம். இன்னைக்கு இந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய நீங்க எல்லாரும் முழுக்க முழுக்க கவனம் செலுத்த வேண்டியது, எவ்வளவு நன்றாக படிக்க முடியுமோ அவ்வளவு நன்றாக படிக்க வேண்டும். படிச்சு வெறும் ஒரு டிகிரியோடு உங்களை முடித்துக் கொள்ளாமல், உங்களுடைய டேலண்ட் என்ன, உங்களுக்கு ஆர்வம் எதில் இருக்கு அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்ணி அந்த துறையில நிபுணர்களாக, தலைவர்களாக, ஸ்பெஷலிஸ்டாக நீங்கள் உருவாக வேண்டும். உங்களிடமிருந்து வரக்கூடிய ரிசர்ச் கட்டுரைகளை கொண்டு, உங்களிடமிருந்து வரக்கூடிய அறிவை கொண்டு, உங்களிடமிருந்து பெறப்படக்கூடிய தகவல்களை கொண்டு ஒட்டுமொத்த உலகம் பயன்பெற வேண்டும். அல்லாஹ் அதனாலதான் குர்ஆன்ல இந்த உம்மத்தை பற்றி சொல்லும் போது குன்தும் ஹைர உம்மத்துங்கிறான். நீங்கள் இறைவன் தோற்றுவித்த சமூகத்தில் மிகச்சிறந்த சமூகம். ஏன்னா நீங்க நன்மையை ஏவுறீங்க, தீமையை தடுக்கிறீர்கள். நன்மையை ஏவுவதற்கும் தீமையை தடுப்பதற்கும் மிக முக்கியமான தேவை எதுன்னா அறிவு. அப்ப அந்த அறிவை பெறக்கூடிய ஒரு அற்புதமான பள்ளிக்கூடத்தை நீங்க எல்லாம் அமர்ந்திருக்கும் போது அந்த வாய்ப்பை முறையாக பயன்படுத்தி நம்மால் முடிந்த அளவுக்கு மார்க்கத்தையும் உலகியல் கல்வியையும் சரியான முறையில உள்வாங்கி, இதை கொண்டு நம்ம வரக்கூடிய தலைமுறையினருக்கு, பின்னால் வரக்கூடிய மக்களுக்கு, இன்னைக்கு ஹிஸ்டரி புக்ஸ் படிக்கிறீங்களா, நாளைக்கு ஹிஸ்டரியை எழுதக்கூடியவர்களாக நீங்கள் மாற வேண்டும். மாறுவோம் இன்ஷா அல்லாஹ். அது மட்டுமல்ல, நாமே ஹிஸ்டரியாக மாற வேண்டும், நாமே ஒரு வரலாறாக மாற வேண்டும். நாம் வரலாற்றை எழுத வேண்டும், நம்மை பற்றி வரலாறு எழுத வேண்டும். அப்படிப்பட்ட மாணாக்கர்களாக நாம் மிளிர்வதுதான் உண்மையிலேயே இந்த இந்திய தேசத்தினுடைய சுதந்திரத்துக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டாங்களோ அதுக்கு நாம கொடுக்கக்கூடிய மரியாதை, அதுக்கு நாம கொடுக்கக்கூடிய வெகுமதி என்பதை உணர்ந்து கொண்டு, இந்த இந்திய சுதந்திர போராட்டம் என்பது வெறுமனே ஒரு சில நபர்களால் கிடைத்த விஷயம் அல்ல. பல ஆயிரக்கணக்கான, பல்லாயிரக்கணக்கான மக்களுடைய, வீரர்களுடைய குருதி, வேர்வை, ரத்தம், இத்தனையுடைய உழைப்பினால் கிடைத்த ஒரு விஷயத்தை நம்ம லேசாக எடுத்துக் கொள்ளாமல் அதனுடைய கனத்தை உணர்ந்து அதை முறையாக உள்வாங்கி பெற்ற சுதந்திரத்தை பேணி பாதுகாக்கக்கூடிய
நல்ல தலைமுறையாக இந்த தலைமுறை மிளிர்வதற்கு எல்லாம் வல்ல இறைவன் உதவி செய்வனாக என்று இறைவனை வேண்டியவனாக உங்களை வேண்ட தூண்டியவனாக என்னுடைய மீண்டும் 78வது சுதந்திர தின வாழ்த்துக்களை தெரிவித்தவனாக இந்த உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.